இந்த விஷயத்தை நாம் ஐக்கிய நாடு சபையிட சொல்ல தேவையில்லை. இலங்கையில் இருக்கிற ஜமியத்துல் உலமா சபை முஸ்லிம் சொல்லலாம். குழந்தை திருமணம் அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் சட்டத்தை மாற்ற அரசு ஆலோசனை அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் ஐக்கிய நாடுகள் சபையுடன் கோரிக்கை. நான் சொல்றேன், கொஞ்சம் கோரிக்கை அமைச்சர். டெய்லி சிலோன் என்ற பத்திரிகையில் தவறான வழியில் அந்த தவறான அறிக்கையை விடுத்ததே தவிர நாங்கள் ஒருபோதும், நான் உறுதியாக கூறுகின்றேன், இந்த பாராளுமன்றத்தில் ஐநா சபையில் அவ்வாறான ஒரு பேச்சு ஒன்று நான் கொடுக்கவில்லை. முஸ்லிம் விவகார சட்டத்தை மாற்ற அரசு ஆலோசனை, குழந்தை திருமணம் அனுமதிக்கப்பட்ட முஸ்லிம் சட்டத்தை மாற்ற அரசு ஆலோசனை அமைச்சர் சரோஜினி போல்ராஜ் ஐக்கிய நாடுகள் சபையுடன் கோரிக்கை. நான் சொல்றேன், கொஞ்சம் கோரிக்கை அமைச்சர். இந்த விஷயத்தை நாம் ஐக்கிய நாடு சபையிட சொல்ல தேவையில்லை. இலங்கையில் இருக்கிற ஜமியத்துல் உலமா சபை முஸ்லிம் சொல்லலாம். இப்போ கௌரவ பிரதி சபாநாயகர் அவர்கள் இப்போது கௌரவ எங்களுடைய முஜிபுர் ரஹ்மான் கலைச்ச விஷயத்தில் ஆக குறைஞ்ச திருமணம், வயசில் குறைஞ்ச திருமணம் முஸ்லிம் மக்கள் மத்தியில் நடந்திருக்குது. தமிழ் மக்கள் மத்தியில், மலைய மக்கள் மத்தியில், சிங்கள மக்கள் மத்தியில் ஆக கூடுதலான வீதம் நடந்திருக்கு. இப்படி இருக்கத்தக்கதாக ஏன் எங்களுடைய முஸ்லிம் சமயத்தை குழந்தை திருமணம் அறிவிக்கப்பட்ட முஸ்லிம் சமூகம் என்று சொல்கின்றீர்கள் என்பதுதான் எனக்கு புரியவில்லை. எனவே நீங்கள் ஜமியத்துல் உலமா சபையுடன் பேசி இது தொடர்பாக ஏற்பாடுகளை மேற்கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். Can we go forward, please? Okay, I'll give you 30 seconds, Minister. We have to economize on time. அன்பான பாராளுமன்ற உறுப்பினர் அவர்களே, கூற வேண்டிய முக்கியமான விடயம், ஐநா சபையில் நாங்கள் விரும்பியதை பேச முடியாது. அவர்கள் ஏதை கேட்கின்றார்களோ அதுக்கு பதிலளிப்பதற்காகத்தான் அந்த ஐநா சபை கூட்டப்படுது. ஆகவே தான் நாங்கள் சிடோ அமைப்பின் அந்த சிடோ மாநாட்டின் போது அதற்கு முன்னமே கேட்கப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்க வேண்டியதுதான் கட்டாயமாக இருந்தது. இது சிலோன் டெய்லி சிலோன் என்ற பத்திரிகையில் தவறான வழியில் அந்த தவறான அறிக்கையை விடுத்ததே தவிர நாங்கள் ஒருபோதும், நான் உறுதியாக கூறுகின்றேன், இந்த பாராளுமன்றத்தில் ஐநா சபையில் அவ்வாறான ஒரு பேச்சு ஒன்று நான் கொடுக்கவில்லை. நாங்கள் சொல்கின்ற விடயம்தான் அது கலாச்சார ரீதியாகவும் மனித உரிமைகள், அதாவது சிறுவர்கள் உரிமை ரீதியாகவும் இது இரண்டையும் சமத்துவப்படுத்துவதற்கான கட்டாயம் எங்களுக்கு இருக்கின்றது. அதற்காக வேண்டி நாங்கள் ஜமியத்துல் உலமா, நான் அந்த பெயரை குறிப்பிடாமல் நான் சொன்னது தான், பல்தரப்பட்ட ஒரு குழுவின் மூலம் ஆலோசனை பெற்று நாங்கள் இதை தீர்ப்போம் என்றது மாத்திரம்தான் நான் அதில் ஐநா சபையில் கூறினே தவிர இந்த சட்ட மாற்றங்களுக்கு நாங்கள் ஒருபோதும் முன்வருவோம் என்ற வார்த்தையை நான் கூறவில்லை. நான் கட்டாயமாக சொல்கின்றேன், அந்த டெய்லி சிலோன் என்ற பத்திரிகையில் இது தவறான பிரசுரப்படுத்தி அறிவிக்க இந்த நடத்தின மோசடியை பற்றி நாங்கள் கட்டாயமாக சட்ட ரீதியான நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் என்பதை நான் கூறுகின்றேன். நன்றி. இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.